அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜி வழக்கில் திடீர் திருப்பம். அமலாக்கத்துறை அடுத்தடுத்து ஆக்ஷன். தம்பியை தட்டி தூக்கிய சம்பவம் மொத்தம் முடிந்தது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற வழக்கில் வசமாக சிக்கி 1.5 வருட காலமாகவே புழல் சிறையில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லாத அமைச்சராக இருக்கா இல்லையா, மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்று இப்போ அதிரடியாக அமலாக்கத்துறையின் கஸ்டடியில் இருந்திருக்காரு. ஸோ இந்த தான் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய புள்ளியாக இருந்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி அதிரடியாக தட்டி தூக்கியிருக்காங்க. சில அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. சில செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிந்திருக்காங்க. மொத்தமே திமுகவுடைய கதை மொத்தமாகவே முடிந்திருக்கு. இந்த நிலையில் தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் கைது செய்யப்பட வருது உறுதி அப்படின்ற மாதிரி நிரூபணமாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சட்டவிரோத பண பரிமாற்ற தடை வழக்கின் சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட 13 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் விசாரணை ஜூன் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்த நீதிபதிகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதமே கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரின் சகோதரர் அசோக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி முன்னாள் உதவியாளர் பி சண்முகம் உள்ளிட்ட 13 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த தாக்கத்தின் அடிப்படையில் இக்குற்றப்பத்திரிகையுடன் சுமார் 50,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் காகித வடிவில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. தற்போது வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அசோக்குமாருடைய ஜாமீன் ரத்து செய்து இப்போ அதிரடியாக விரைவில் கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இதில் முக்கிய புள்ளியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சிக்கியிருக்காரு. இந்த வேளையில் தான் அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவர்கள் கொடுக்க வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படின்னா அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. சரியாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலினுடைய மொத்தமும் முடிய போகுது. தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வரப்போகுது.